நாம் என்ன பார்க்க போகிறோம்னா பேச்சு மொழியும் கவிதை மொழியும் டாப்பிக்கை பார்ப்போம். ரைட்டா? இப்போ கவிதை பற்றிய எளிய விளக்கம், அதில் கவிதை மொழியும் அதை பார்ப்போம். கவிதை என்றால் என்ன? இப்போ தான் சொன்னேன், செய்யுள் இருந்து சற்று மாறுபட்டு புது சிந்தனையோடு வருவது தான் கவிதை. ரைட்டா? அப்போ கவிதை என்றால் என்ன? கவிதை என்பது மொழியின் இசை மற்றும் சொல்லழகு மூலம் உணர்ச்சிகளையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்தும் ஒரு கலை வடிவம். ரைட்டா? கவிதை என்பது என்னது என்றால் என்ன? கவிதை என்பது மொழியின், இப்போ நீ என்ன மொழி பேசுறியோ அந்த மொழியில் உள்ள ஒரு இசைன்னு என்னது? இப்போ நம்மளே நம்ம மொழியில் பாட்டு படிக்கிறோம் இல்லையா? ஒருத்தர் ஒரு மாதிரியாக பாட்டு படிக்கிறான், அதான் இசை மற்றும் சொல் அழகு. அது அந்த தமிழ்லே பேசுறதுலே ஒரு அழகு இருக்கும். ரைட்டா? இங்கிலீஷ்காரன் பேசுறது அவங்க இதில் ஒரு அழகு இருக்கும். அதாவது இசை மற்றும் சொல் அழகு மூலம் அந்த ரெண்டையும் பயன்படுத்தி, இசை மற்றும் சொல் அழகை பயன்படுத்தி உணர்ச்சிகளையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்தும் ஒரு கலை வடிவம். அந்த இரண்டையும் பயன்படுத்தி மொழியில் உள்ள இசை மற்றும் சொல் அழகையும் பயன்படுத்தி உணர்ச்சிகளையும், இப்போ என்னோடய உணர்ச்சி மற்றும் கருத்துக்கள், நான் என்ன நினைக்கிறேனோ அந்த கருத்துக்களையும் அடுத்தவனுக்கு வெளிப்படுத்தும் கலை வடிவம். கலை வடிவம்னா வெளிப்படுத்துகிற கூட கலை வடிவம். ரைட்டா? அது ஒரு வடிவ தோற்றம். அதைத்தான் என்ன சொல்கிறா? கவிதை என்று சொல்லப்படுகிறது. கவிதை என்பது ஒரு மொழியின் இருக்கக்கூடிய இசை மற்றும் சொல்லழகை பயன்படுத்தி ஒருவரின் உணர்ச்சி மற்றும் கருத்துக்களையும் வெளிப்படுத்தும் கலை வடிவம்தான் கவிதை. ரைட்டா? இது சாதாரண உரையாடலிலிருந்து வேறுபட்டது. இது சாதாரணமாக இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கணும். உரையாடல் என்னது? இப்போ நம்ம ரெண்டு பேரும் நேரம் பேசுகிறோம், அது கவிதை என்று அப்படி நேரடியாக உரையாடல் பண்ணுவாங்க? இல்லை, ஒருத்தர் எழுதுவாங்க, இல்லை ஒருத்தர் பாடுவாங்க. அது ஒரு வித்தியாசம். ஒருத்தர் கவிதையில் ஒருத்தர் பாடுறாருன்னு சொன்னால் சாதாரண உரையாடல்ன்றதுக்கு வித்தியாசம் இருக்குது இல்லையா? அதனால தான் இது சாதாரண உரையாடலிலிருந்து வேறுபட்டது. ஏனெனில் ரிதம், ஒலி, நயம் மற்றும் லயம் கொண்டது. அதில் என்ன இருக்கும்? அந்த கவிதையில் ஒலி இருக்கும், ஒலி நயம் இருக்கும். ரைட்டா? மற்றும் லயமும் இருக்கும். ரைட்டா? அதில் ரிதம் இருக்கும். அது ரிதத்தை தான் சொல்கிறான். என்னது? ஒலி நயம்னு சொல்கிறான். ஒலி நயம்னா அதில் உள்ள சில மியூசிக்னு இப்போ நான் பேசும்போதே ஒரு ப்ரொனன்சியேஷன்ஸ்லாம் அங்கே இருக்குல்ல, அந்த மொழி பாஷையோட ஒரு ரிதம் இருக்கிறதா, மற்றும் லயம், இந்த ரெண்டையும் கொண்டுள்ளது. அப்போது ரெண்டாவதாக கற்பனை சக்தியை முன்னிலைப்படுத்துகிறது. அது ஒருத்த கவிதை எழுதுறேன்னா அவனோட கற்பனை சக்தி அதில் முன்னோக்கி வருகிறது, அதில் இருக்கிறது என்று பொருள். ரைட்டா? பல கவிதைகள் நீங்கள் இங்கிலீஷில் படிச்சிருக்கீங்க, நானே சொல்லி எவ்வளோ கற்பனை வாய்ந்த ஆசிரியர் எழுதியிருக்கிறார். ரைட்டா? அது மூன்றாவதாக உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் தருகிறது. ஒரு மனுஷனோட அந்த எழுதக்கூடியவனோட உணர்ச்சிகளுக்கு அந்த கவிதையில் முக்கியத்துவம் இருக்கிறது. ரைட்டா? இப்போ கவிதை எழுதும் செயல்முறை, இப்போ கவிதை எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வழிமுறைகள் இருக்கிறது. இப்போ உந்துதல்னால் அவருக்கு அந்த உணர்ச்சி வரணும். எல்லோரும் கவிதை எழுத முடியுமா? இப்போ எங்கள் லிசா உமாலாம் கவிதை எழுத முடியாது. அவர் கவிதை என்னன்னு தெரியாது. எங்கள் அம்மா எழுத முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு உணர்ச்சிகள் இருக்கணும், ஒரு அனுபவங்கள் இருக்கணும், அப்போ தான் அதை எழுத முடியும். ரைட்டா? அப்போது இப்போ கவிதை எழுதும் செயல்முறை உந்துதல்னா தூண்டுதல் இருக்கணும். அதை தூண்டுதல் எப்படி? ஒரு உணர்ச்சி அல்லது காட்சி அல்லது சிந்தனை கவிஞரை தூண்டுகிறது. அதாவது இதை தான் தூண்டுகிறது, அவரை எழுத சொல்லி தூண்டுகிறது. அது எப்படின்னா, இப்போ ஒரு கவிஞர் நேராக போய் ஒரு மலையை போய் பார்க்குறாரு, ஊட்டியில் உள்ள மலையை, அந்த இயற்கையை ரசிக்கிறார். அவருக்கு அந்த ரசனையில் அதை பார்க்கும்போது அவருக்கு ஒரு ரசனை தோணும். என்னை போய் ரசின்னு சொன்னால் எனக்கு அது தெரியாது, மரம் தெரியும், செடி கொடி தெரியும். ஆனால் அவர் ஒப்பிடுவார் அந்த மரங்களை வேறு எது கூட ஒப்பிட்டு அது ஒரு பாடலாக எழுதுவார். அது எல்லாத்துக்கும் அந்த மாதிரி வடிவம் வராது, கண்டுபிடிக்க முடியாது. ரைட்டா? அதை உந்துதல் இருக்க வேண்டும். உந்துதல்னால் ஒரு உணர்ச்சி, அதேமாரி உணர்ச்சின்னா அவருக்கு உள்ளே உணர்ச்சி இருக்கணும். அதுமாதிரி காட்சி அவர் பார்க்குற காட்சி, அதுபோக சிந்தனை, இந்த மூன்றும் கவிஞரை தூண்டுகிறது. ரைட்டா? அப்போ உள் வெளிப்பாடு அப்படின்னா அவர் உள்ளே இருக்கக்கூடிய வெளிப்பாடானது கவிஞரின் உள் உணர்வு அந்த அனுபவத்தை சொற்களாக மாற்ற தொடங்குகிறது. அவர் அந்த மனசுக்குள்ளே இருக்கக்கூடியது அந்த உணர்வை அவர் தன் கையால் சொற்களாக எழுதுகிறார். ரைட்டா? அதை தான் சொல்கிறான். ஒரு உள் வெளிப்பாடு என்னோடய மனசு, நான் தான் கவிஞன் வச்சுக்கேன், என்னோடய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய உள் வெளிப்பாடை, அதை நான் கவிஞரின் உள்ளுணர்வு, அதான் உள் வெளிப்பாடு தான் கவிஞரின் உள் உணர்வு. அந்த உள்ளுணர்வில் இருக்கக்கூடிய அனுபவத்தை சொற்களாக, அதாவது எழுத்துக்களாக மாற்றுகிறேன், சொற்களாக மாற்ற தொடங்குகிறேன், கவிதை எழுதுகிறேன். அந்த ஊட்டி மலத்தை பார்த்துட்டு அந்த இயற்கை, அந்த ரோஜாக்கள், மலர்கள் இவைகளில் ஒப்பிட்டு நான் இன்னொரு கூட கம்பேர் பண்ணி ஒரு அழகான ஒரு பாடலை எழுதுவேன். ரைட்டா?
அப்போ நெக்ஸ்ட்டு மூணாவதாக வடிவமைப்பு சரியான சொற்கள் உவமைகள் மற்றும் கவிதை அமைப்பு தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அதை வடிவமைக்கணும். நான் ஒரு ஸ்ட்ரக்சரில் வடிவமைக்கிறதுக்கு சரியான சொற்களை அங்கே இட வேண்டும். கண்ணே முன்னான்னு சொல்லி தமிழ் சொற்கள் இட முடியாது. அதேமாதிரி இங்கிலீஷ்க்கு எழுதும்போது அதுக்கு அவன் கரெக்டான சொற்கள் இட வேண்டும். அப்போ வடிவமைப்பானது சரியான சொற்கள் அதுக்குண்டான ஊமைகள் என்னது, எடுத்துக்காட்டுகள், ரைட்டா, ஊமைகள் மற்றும் கவிதை அமைப்பு. அது எப்படி நான் அமைக்கிறேன் கவிதையை, 3 லைனில் அமைக்கிறேன், நான் 2 லைனா எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணுறேன், அந்த அமைப்பு, இது 3மே நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் கவிதை எழுதுவதற்கு முன்பு. அப்போ நான்காவதாக திருத்தம். அப்போ கவிஞர் தனது வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சரிபார்க்கிறார். நான் எழுதி முடிச்சுட்டு அப்படியே பப்ளிஷ் பண்ண முடியாது, வெளிப்படுத்த முடியாது. அதை மீண்டும் மீண்டும் சரிபார்ப்பேன். இதில் வேறு என்னவாவது நம்ம சொல்லலாமா, வேறு எதையாவது ஒப்பிடலாமா என்பதை சரிபார்க்கிறது, அதான் திருத்தம். கவிஞர் தனது எழுதிய வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சரிபார்க்கிறார். அப்போ கவிஞரின் உள் உலகில் என்ன நடக்கிறது, அப்போ இந்த கவிஞரோட உள் உலகில் அவன மனசுக்குள்ளே என்ன நடக்கிறதோ அதை தான் வெளிப்படுத்துகிறான். அப்போ கவிஞரின் உள் உலகில் என்ன நடக்கிறது அப்படின்னா, கவிஞர் ஒரு உணர்ச்சி பயணத்தில் ஈடுபடுகிறார். அப்போ அந்த போயம் எழுதக்கூடிய கவிஞர் ஒரு உணர்ச்சி பூர்வமாகத்தான் அதை எழுதுகிறார். நீங்கள் எத்தனை இங்கிலீஷ் பாடல்கள்லாம் பார்த்துருக்கீங்க. நான் 9th சொல்லி கொடுத்துருக்கேன், 10th சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த கவிஞர் எவ்வளோ அழகாக, அதாவது ஒரு கவிதையே இருக்குது 10th, நோ மென்ஸ் ஆர் ஃபாரினர்ஸ், யாருமே வெளிநாட்டுக்காரங்க இல்லை. அப்போ எவ்வளோ உணர்ச்சி பூர்வமாக அவன் எழுதியிருப்பான். அதை தான் சொல்கிறான். அதாவது ஒரு கவிஞர் ஒரு உணர்ச்சி பயணத்தில் ஈடுபடுகிறார். வார்த்தைகள் மூலம் உணர்ச்சிகளை கைவசப்படுத்த முயற்சிக்கிறார். அவர் எழுதக்கூடிய வார்த்தைகள் அந்த போயமில் தன் உணர்ச்சிகளை கைவசப்படுத்தப்படுகிறார். அப்படின்னா அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார் அந்த வரிகளில், ரைட்டா. உண்மையான உலகத்திற்கும் கற்பனை உலகத்திற்கும் இடையே ஒரு பாலமாக மாறுகிறார். அப்போ உண்மையான உலகம் ஒன்று இருக்குது, அவர் எழுதியது ஒரு கற்பனை உலகம். இப்படியெல்லாம் இருக்கும் கற்பனை தானே கவிதை, அதாவது உண்மையான உலகம் நடக்கிறது. ஆனால் அவர் எழுதிய கவிதை ஒரு கற்பனையான உலகம். ரெண்டுக்கு நடுவில் இவர் ஒரு பாலமாக அமைகிறார். இதையும் அதையும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுதுகிறார். அப்போ இவர் ஒரு பாலம் தானே. அதை தான் சொல்கிறான். என்ன சொல்கிறான் பாருங்கள், உண்மையான உலகத்திற்கும் கற்பனை உலகத்திற்கும் இடையே ஒரு பாலமாக மாறுகிறார். நெக்ஸ்ட்டு தனிப்பட்ட அனுபவம். அவரோட தனிப்பட்ட அனுபவம், ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒரு அனுபவங்கள் இருக்கும், ரைட்டா. அப்போ தனிப்பட்ட அனுபவம் உலகளாவிய உணர்வாக மாறுகிறது. அவரோட தனிப்பட்ட அந்த அனுபவம் அவர் எழுதிய அந்த கவிதைகளில் உலகளாவிய உலக மக்கள் படிக்கும்போது அவங்களோட உணர்ச்சிக்கு கட்டுப்படுகிறதுன்றான். அப்போது தனிப்பட்ட அனுபவம், அவரோட தனிப்பட்ட அந்த ஆசிரியரோட தனிப்பட்ட அனுபவமானது உலகளாவிய உணர்வாக மாற்றப்படுகிறது. உலக மக்களின் உணர்வாக அது மாற்றப்படுகிறது, ரைட்டா. அப்போ கவிதை முடிந்த பிறகு கவிதைக்கும் கவிஞருக்கும் இடையேயான உறவு மாறுகிறது. அந்த கவிதை முடிஞ்சிருது, எழுதி முடிச்சிடுறாரு. அதுக்கடுத்து அந்த கவிதைக்கும் கவிஞருக்கும் இடையேயான உறவு மாறுபடுகிறது. ஏன்னா அவர் முடிச்சிட்டார் வேலையா, இன்னும் அடுத்த வேலைக்கு போயிட்டுருப்பார். அதே பற்றி சிந்திக்க மாட்டார், அது முடிஞ்சிருச்சு இல்லையா. அதான் சொல்கிறேன், கவிதைக்கும் கவிஞருக்கும் இடையான உறவு மாறுகிறது. ஏன்னா கவிதை தனது சொந்த வாழ்க்கையே பெறுகிறது. கவிதை என்னது, உயிர் பெற்றுச்சா. அவர் இவர் தானே படைச்சிருக்காரு. அது ஒரு குழந்தை மாதிரி, கவிதை என்று ஒரு குழந்தை. இப்போ அது வாழத் தொடங்குகிறது. அந்த குழந்தையானது மக்களிடையே போய் சென்று புகழ் வர தொடங்குகிறது. புரியுதா. அந்த கவிதையான படிக்கிறவனெல்லாம் பார்த்து பாராட்டுவான், ரைட்டா. அதான் அந்த கவிதை தனது சொந்த வாழ்க்கையை பெறுகிறது. அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு இந்த கவிஞர். கவிஞர் என்றவர் ஒரு உயிரை, அந்த ஒரு கவிதையை எழுதுகிறவர் கவிஞன் அந்த கவிதைக்கு உயிர் கொடுக்குறார். அந்த கவிதையை படிக்கிறவனெல்லாம் பாராட்டுவான். அப்போ அது ஒரு வாழ்க்கை கிடைக்கிறது, சரியா. அப்போ வாசகர்கள் இப்போது தங்கள் சொந்தமாக விளக்கலாம். வாசகர்கள் படிக்கிறவங்க அதை அந்த படித்ததை, அந்த கவிதையை தங்கள் சொந்தமாக, அதாவது அவங்களுக்கு சொந்தம் அந்த கவிதையில் பற்றி அவங்க விமர்சிக்கலாம். படிக்கிறவங்க நல்லா இருக்கும் சில பேர் சொல்லுவான், சில பேர் இன்னும் நல்லா இருக்கும்பா, ரைட்டா. கவிஞர் மட்டுமே அதன் முழு அர்த்தத்தை அறிந்திருக்க மாட்டார். அவர் எழுதியிருக்கார், அதுலேயும் சில உள் அர்த்தங்களை அந்த கவிஞருக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். அதை வாசகர்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க, நம்மளை மாதிரி படிக்கிறவங்க, ரைட்டா. அப்போ மொழியின் பங்கு, இதில் மொழியோட பங்கு என்ன இருக்குது. இப்போ நான் தமிழில் ஏற்றுனேன், என் மொழியின் பங்கு என்ன இருக்குது. என் தாய்மொழியில் நான் கவிதை எழுதுனா தான் அது நல்லாயிருக்கும். அப்போ மொழியின் பங்கு இதில் என்ன வருதுன்னு பார்ப்போம். அந்த கவிதையில் எர்னால்ஸ் காசிஸ், அதை எர்னைல்டு எர்னஸ்ட்டு காசி
காசிரரின் கருத்துக்கள். அது எர்னஸ்ட் காசிரரின் கருத்துக்கள் என்னன்னு பார்ப்போம். அவர் அந்த அவர் எதுக்குன்னு சொல்கிறான்னு தெரியல. அவரோட கருத்துக்களின் அடிப்படையில் மொழி இல்லாத போது, மொழியே இல்லைன்னு வச்சுக்கிடுவான், நான் என்ற உணர்வு இல்லை. அதாவது ஒரு மொழியே இல்லைன்னா நான் என்ற ஒரு உணர்வு இருக்காது அப்படின்றான். அவர் சொல்கிறார் யார்? இந்த எர்னஸ்ட் எர்னஸ்ட் காசிரின் சொல்லுகிறார். ரைட்டா? மொழியே இல்லாத போது நான் என்ற உணர்வு மக்களிடையே இருக்காது அப்படிங்கிறான். அப்போது மொழிதான் ஒவ்வொரு பொருளுக்கும் பெயரிடுகிறது. அது உண்மை தானே? மொழிதான் ஒவ்வொரு பொருளுக்கும். மொழியே இல்லைன்னு நீ எப்படி போய் பாட்டு எழுதுவ? பாஷையே இல்லைன்னு பாட்டு எழுத முடியுமா? இப்போ மரம்னு சொல்லி ஒரு பேர் ஒரு கிளாசிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கேன். கிளாஸிஃபைடு பார்த்தோம் இல்லையா? கிங்டம்ன்ட்டு அது வச்சதுனால தான் நீ மரம்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சு அதை அழகாக எழுதுகிறாய். படிக்கிறவனுக்கு அது மரம்னு தெரியும். படிக்கிற மொழியே இல்லைன்னு என்ன பண்ணுவேன்? அதனால் நான் என்ற உணர்வு இருக்காது. அப்போ மொழி தான் ஒவ்வொரு பொருளுக்கும் பெயரிடுகிறது. மொழி தான் பெயரிடுகிறது ஒவ்வொரு பொருளுக்கும். நான் மற்றும் உலகம் என்ற பிரிவு மொழி வந்த பிறகு தான் உண்டாகிறது. அப்போ நானும் என்ற வார்த்தையும் உலகம் என்ற ஒரு பிரிவு மற்றும் நான் மற்றும் உலகம் என்ற ஒரு பிரிவு, இந்த ரெண்டுமே ரைட்டா மொழி வந்த பிறகு தான் உண்டாகியிருக்கிறது. ரைட்டா? முதல்ல நான் அந்த உலகமில் இல்லை, ஏன்னா மொழியே இல்லை. இப்போ மொழி வந்துருச்சுன்னு சொன்னால் நான் மற்றும் உலகம் என்ற பிரிவு வந்துருச்சு. மொழி வந்த பிறகு தான் உண்டாகியிருக்கிறது அப்படின்றான். அப்போ மொழி உலகை வகைப்படுத்தி தொலைவுகளை உருவாக்குகிறது. இந்த மொழியானது என்ன செய்கிறது? உலகை வகைப்படுத்தி கிளாசிஃபை பண்ணுகிறது. இந்த பூமியை கிளாசிஃபை பண்ணி என்ன செய்கிறது? தொலைவுகளை உருவாக்குகிறது. தொலைவுன்னா டிஸ்டன்ஸ். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு வேறுபாடு இருக்கும் இல்லையா? அதனால தான் மொழிகள் உலகை வகைப்படுத்துகிறது. உலகை வகைப்படுத்தி தொலைவில் டிஸ்டன்ஸ், தூரத்தை வைக்காத. ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு ரிதம் இருக்கும், ஒரு அப்ரோச் இருக்கும். எல்லா மொழிக்கும் ஒரே மாதிரியாக இருக்காது. ரைட்டா? அதனால் அது தொலைவை உருவாக்குகிறது. அப்போ கவிதை என்பது மொழியின் மூலம் உலகத்தை மீண்டும் கண்டுபிடிக்கும் முயற்சி. இந்த கவிதையானது இது மனசை உணர்ச்சி பூர்வமாக எழுதுறது. அந்த மொழியை பயன்படுத்தி, அதாவது கவிதை என்பது மொழியின் மூலமாக அந்த மொழியை பயன்படுத்தி உலகத்தை மீண்டும் கண்டுபிடிக்கும் முயற்சி, உலகத்தில் நிலைநிறுத்தும் முயற்சி அப்படின்னு சொல்கிறார். ரைட்டா? ஒரு கவிஞரின் தனிப்பட்ட அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் வழி. அப்போ ஒரு கவிஞர் இது என்னென்னா நமது உணர்ச்சிகளுக்கும் சிந்தனைகளுக்கும் ஒரு கண்ணாடியாக செயல்படுகிறார். யார்? இப்போ நம்மளோட உணர்ச்சி, அதாவது மற்றும் சிந்தனைகள், இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கவிஞர் எனக்கு கண்ணாடி மாதிரி செயல்படுகிறார். புரியுதா? இடைப்பட்டு அவர் தானே இடைப்பட்ட மனுஷனாக இருக்கிறாரு. படைக்கிறதோடு நின்று போயிட்டார். அதுக்கடுத்து கவிதை அது செயல்பட ஆரம்பிச்சு. ரைட்டா? அதுதான் சொல்கிறான். இது உணர்ச்சிகளுக்கும் சிந்தனைகளுக்கும் ஒரு கண்ணாடியாக செயல்படுகிறது. ரைட்டா? சரி, ஓகே.